வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு முழு தக்காளியில் ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதோட முனைகளை மட்டும் லேசாக கட் பண்ணிவிட்டு தக்காளியை இப்போ ஒரு கப்பு மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். முனையில் கொஞ்சமாக கட் பண்ணினோன்னு நமக்கு தக்காளி கப்போட சைஸ் பெருசாக கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக முனையில் மட்டும் லேசாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ண பிறகு அது உள்ளே இருக்க பல்ப்பை நம்ம ஒரு ஸ்பூனால் மெதுவாக எடுத்துட்டு இந்த பல்ப்பை நம்ம மற்ற டிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லேசாக இது மாதிரி கத்தியில் ஓரங்களை கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க அந்த சதை போர்ஷனை தனியாக எடுத்து வச்சிடலாம். தக்காளி கப்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே போடுறதுக்கு பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி கப்பில் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். தக்காளி கப்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டையோட அளவையும் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப வழிய ஊற்றினோன்னு அதுக்கப்புறம் வேகும்போது வெளியெல்லாம் வந்துடும். அதனால் தக்காளியோட அந்த டாப் வரைக்கும் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப வழிய ஊற்ற வேண்டாம். இப்போ இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் எடுத்து இன்னொரு கப்பில் ஊற்றிட்டேன். இந்த ஒரு முட்டையே 2 கப்புக்கு கரெக்டாக இருந்தது. முட்டையும் ஊற்றின பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மிளகாய்த்தூள் பொடியை தேவையான அளவு சேர்த்துட்டு லேசாக இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளியை வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சா சீக்கிரமாகவே கருகி போயிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. உள்ளே இருக்க ஆம்லெட்டும் நல்லா வெந்திருக்கு. உள்ளே ஆம்லெட் வேகாமல் இருந்தால் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உள்ளே இருக்க ஆம்லெட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. 2 ஆம்லெட்டும் நல்லா வெந்திருக்கு. அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி ஆம்லெட்டை நம்ம ஏதாவது ஒரு கிரேவி கூட சர்வ் பண்ணிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, ஒயிட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும். இந்த ஆம்லெட்டோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி ஒரு மாதிரி நல்லா ஜூஸியாக இருக்கும். ரொம்ப ரா ஸ்மெல்லாம் வராது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு சிக்கன் சேர்வா வச்சுருக்கேன். இந்த சிக்கன் சேர்வா கூட இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.